ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் குர்குரே ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஓமன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/2 அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா இப்போ நான் பன்னீர் இப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னா ஷேப்பு வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிக்கோங்க. இதில் கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதுலேயும் நான் கோட் பண்ணிக்கிறேன். கோட் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் போட்டு பொரிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரியே வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.